சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். குடும்பமா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அது என் சின்ன பையன் ஆதி. இளையவனா? ஆள் அடையாளமே தெரியலையே. அதுக்குன்னு சின்ன வயசுல மூக்க உறிஞ்சிக்கிட்ட மாதிரியா இருப்பாங்க? இப்படிங்கிறதுக்குள்ள பிள்ளைங்க மடமடன்னு வளர்ந்துடுறாங்க. பாட்டி ரொம்ப டேமேஜ் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா நமக்குள்ளே பேசிக்கலாம். சரியா சரியா. அப்பப்போ நம்ம ஊர் பக்கமும் வந்துட்டு போங்க. நம்ம சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க பழக்கம் வேணும்ல. இனிமே வந்துருவோம் பாட்டி. பரவாயில்லையே சீதா, கூடவே இருந்து பிள்ளைங்களை பெரிய ஆளா வளர்த்துட்டல்ல. மருமகளே எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. குழந்தை யார் ஜாடையில இருக்கு சீதா? அப்படியே ஜானகி அண்ணிய உரிச்சு வச்சிருக்கா. பேத்தி பேர் என்னன்னு கேட்கலையே, பேரும் ஜானகிதான். பரவாயில்லையே சீதா, இந்த காலத்திலயும் பழைய பேருன்னு பார்க்காம வச்சிருக்கீங்க. இப்பெல்லாம் இசு புசுன்னு வாயில நுழையாத பேரா வைக்கிறாங்க. எங்க பவி தான் இந்த பேரை செலக்ட் பண்ணா. பரவாயில்லையே, மாமியார் பேரை பிள்ளைக்கு வச்சிருக்கான தங்கமான மருமக தான். தாமோதரா, நீ குடுத்து வச்சவன்பா. இப்ப சொன்னீங்க பாருங்க, 100ல 1 வார்த்தை திரு வார்த்தை. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சவன் தான். என் பொண்ணு மாதிரி என்ன பொண்ணேதான். சரி சரி, எல்லாரையும் உள்ள விட போறீங்களா இல்ல இங்கேயே நிக்க வைக்க போறீங்களா? பேச்சு சுவாரஸ்யத்துல மறந்துட்டேன். 1 நிமிஷம் அப்படியே இருங்க. முதல்ல பேர புள்ள மருமகன் குடும்பமா வந்திருக்கீங்க. ஆரத்தி எடுத்துறேன். 1 நிமிஷம் இருங்க. எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாட்டி. ஏமா ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே? ஏன் பவித்ரா? கீர்த்தியும் வந்துட்டோமே மாமா. அவ எங்க? கட்டி கொடுத்துட்டீங்களா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பவி, அவ வரப்ப வரட்டும். வயசானவங்களை எவ்வளவு நேரம் இங்க நிக்க வைக்கிறது? வந்துட்டோம் சீதாமா, ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பாப்போம். கீர்த்தி வா. வா கீர்த்தி. சாரி சீதம்மா, லேட் ஆயிடுச்சா? எங்களுக்காக தான் வெயிட் பண்றீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். புள்ளையும் அடையாளம் தெரியாம வளர்ந்துட்டா. எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, ஆரத்தி எடுத்துறேன். சரி. சரி, எல்லாரும் உள்ள போங்க. பவி வாங்க. என்ன சீதா, எங்களை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்ட போல இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடல. வா. இதுக்கு நீ கூப்பிடாமலே இருக்கலாம். என்ன போனா போட்டோம், 2 அழகரிசி கூட சேர்த்து போட்டா சாப்பிட்டு போயிருவாங்கன்னு நினைச்சு கூப்பிட்டியா? ஆமா, இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ஒன்னா கூட நிக்க வச்சு ஆரத்தி எடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கற? ஒன்னும் எதிர்பார்க்கலமா? ஒண்ணுமே எதிர்பார்க்கல. வீடு எப்படி இருக்கு பவித்ரா? சூப்பரா இருக்கு மாமா. அப்பதான் இந்த மாதிரி பழைய தூண்கள் வச்ச மாடல் வீடுதான். நான் பிசினஸ்க்கு வந்த உடனே இந்த வீட புதுப்பிச்சிருன்னு சொன்னாங்க. எனக்கு தான் இதை தொடர்றதுக்கே மனசு இல்ல. ஆமா மாமா, இதுக்கு இப்படி இருக்கிறது தான் அழகு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜானகிக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டு மேல அவளுக்கு ரொம்ப இஷ்டம். யாருக்கு தான் மாமா பிடிக்காது? சரி சரி, எல்லாரும் வீட்டை சுத்தி பாருங்க. சரிங்க, வா பவி. என்னங்கய்யா, டயர்ட் ஆயிடுச்சுங்களா? அது கொஞ்சம் உட்கார்ந்தாதான் சரிப்பட்டு வரும். உட்காருங்க உட்காருங்க. சீதா, பொங்கலுக்கு வேண்டிய பொருளுங்க, கரும்பு எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாமே சொல்லிட்டேமா, வாங்கிட்டு வந்துருவா. சரி, நீ போ. சரி. வீடு ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. அந்த காலத்து வீடு இல்ல. என்ன வித்யா, செல்ஃபியா?
ஆமா டாக்டர், போஸ்ட் போடணும்ல. நீங்களே செல்ஃபி எடுக்க மாட்டீங்களா? சின்ன வயசுல போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சு, வசதி இல்ல. ஆனா இப்ப வசதி இருக்கு, போட்டோ எடுத்துக்கிறதுக்கான ஆசை தான் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து மத்த எல்லாரும் பாக்குற மாதிரி சோசியல் மீடியால போஸ்ட் பண்றது எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. அதுக்காக உங்களை நான் தப்பா சொல்லல. தெரியும் டாக்டர், சின்னதா கூட யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டீங்க. வித்யா, ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 தலைமுறைய ஒரே இடத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா. சாரி, 2 பேரையும் கண்டுக்காம விட்டுட்டேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் வரேனா வீட்டை சுத்தி பாக்குற ஆர்வத்துல உங்களை மறந்துட்டேன். அதுக்கு எதுக்குங்க சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் உங்களை மாதிரி தான் சைலண்ட் அப்சர்வரா இருக்கேன். உங்களுக்கு போர் எதுவும் அடிக்கலையே? நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தேன். அட என்ன அது நீ இப்படி கேக்குற? போர் அடிக்கிறதாவது? எங்களுக்கு இது அவ்வளவும் புதுசா இருக்கு. ஒரு பெரிய குடும்பம், பாரம்பரிய வீடு, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ தப்பா எடுத்துக்கலாம். ஒண்ணு கேக்குற, சங்கவிக்கு நாங்க இங்க வந்திருக்கிறது தெரியாது, சொல்லல. அதுவும் நல்லதுக்கு தான். மறைமுகமா கூட ஃபேமிலியோட இங்க வரத பத்தி சொல்லல. ஐயோ, நீங்க வேற அரவிந்த். சங்கவி இங்க வந்தா அவளை சமாளிக்கிற மனநிலைமையில நாங்க இல்ல. அவகிட்ட என்ன சொல்லணும், சொல்லக்கூடாது, எது ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இல்லன்னு யோசிச்சு பேசுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுது. தேவையில்லாம பேசாத ஆதி. அவளுக்கு தெரியாது, அவ வரல, அதோட நிறுத்திக்க. யார் யாருக்கு என்னென்ன நிலைமை ஆண்டவன் வச்சிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? சரி விடு பவி, பொங்கலாச்சு சந்தோஷமா இருப்போன்னு ஒரு நப்பாசையில சொல்லிட்டேன். இதுக்கு போய் என்னமா பண்ணிட்டு இருக்க? வேற என்னடா பண்ண சொல்ற? இதுங்களோட சேர்ந்து என்னையும் பாத்திரம் தொலைக்க சொல்றியா? அது இல்லம்மா, சூப்பரான மேட்ரு ஒண்ணு சிக்கி இருக்கு. என்னடா? மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சங்கவிக்கு நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறதே தெரியாதான். நமக்கே இன்னைக்கு காலையில தான் நாம இங்க வருவோமா இல்லையானே தெரியும். இதுல அவளுக்கு தெரிஞ்சா தெரியலனா என்னடா? அப்படியே தெரிஞ்சிருந்தா அவளே வந்திருப்பாளே. இத ஒரு விஷயம்னு சொல்லி பேசிட்டு இருக்க.